அவ் மக்கரபிகி அல்லது சூழ்ச்சி செய்கிறார். எப்படி இவனுடைய தொழிலை கெடுக்கலாம், எப்படி இவனுடைய வியாபாரத்திலே நஷ்டத்தை உண்டு பண்ணலாம், இவனுக்கு என்ன செய்யலாம் என்று சூழ்ச்சிகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா, அவரும் நரகத்திற்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே இந்த செய்தியை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடிகிறது. திருமிதியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறாரோ, அதே போன்று ஏமாற்றுகிறாரோ, லா யதுகுலுல் ஜன்னத ஹிப்புன், அப்படி ஏமாற்று மோசடி செய்யக்கூடியவர் அடுத்தவரை கீழாக்கி விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்கிற அந்த ஹதீஸை நம்முடைய உள்ளத்திலே பதிவிட்டுக் கொள்வோம் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று பாருங்க, நாலாவது சொன்னாங்க, சுருக்கமாக நான் வந்து விடுகிறேன். நாலாவது சொன்னாங்க, பொய் பேசுபவன், கஞ்சத்தனமாக இருப்பவன், ரெண்டையும் சேர்த்து சொன்னாங்க. கஞ்சனாக இருப்பான், பொய் பேசுவான், இவனும் கூட சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எச்சரித்திருப்பதை நாம் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் சகோதரனிடம் ஏதேனும் ஒரு பொய்யான செய்தியை சொல்ல, ஒரு பொய்யான செய்தியை நீங்கள் ஒரு சகோதரனிடத்தில், நீங்கள் ஒரு மூமினான சகோதரனிடத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவர் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு போகிறார். உண்மை நம்பிக்கிட்டு போகிறார், உண்மைதான் அப்படின்னு நினைச்சாரு, நம்பிக்கொண்டே போகிறார். இது மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சகோதரனிடத்திலே விளையாட்டிற்கு கூட நீங்கள் பொய் பேச வேண்டாம், ஒருவரை சிரிக்க வைப்பதற்காக கூட நீங்கள் பொய் பேச வேண்டாம் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, ஒரு கஞ்சனும் பொய் பேசுபவனும் நரகத்திற்குரியவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக.